ஆப்ஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு ஜூன் 10ஆம் தேதி நம்ம ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நிஃப்டியோட அனாலிசிஸ் நம்ம பண்ணலாம். மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிறத இது பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா இங்கே கேட்டகரியில் நிஃப்டின்னு இருக்குது. அப்போ இது நிஃப்டியில் இருக்கக்கூடிய செக்டார்ஸாக நம்மளுக்கு காமிக்கும். நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் அதை காட்டும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டிஸ் நெஃபண்டோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே நமக்கு இது காட்டும். ஓகே, இப்போ நான் நிஃப்டி 15 பார்க்கும்போது நான் அதிகமாக நிஃப்டி ஸ்டாக்ஸை அதிகமாக ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேன். ஆனால் அதுவும் வாய்ப்பு இருந்தால் செயல்படுத்துவேன். ஏன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ஒரு டெய்லியும் ஒரு 5 to 10% அப்படிங்கிறது நிஃப்டி ஸ்டாக்ஸில் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம்தான். அப்போது கிராசிம் நமக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட் இது ரெண்டு பார்க்கும்போது ஒரே செக்டார் நமக்கு இருந்தது. அடுத்தது நிஃப்டி 50ல் டவுன் சைடு ஏதாச்சும் இருக்கா, கேப் டவுன் ஸ்டாக்ஸ் இருக்கா. நான் கேப் டவுன் அதிகமாக நான் ட்ரேட் பண்ண மாட்டேன், இருந்தாலும் அதையும் பார்த்துக்குவேன். அப்போ ஒரு பெரிய கேப் டவுன் ஸ்டாக்ஸும் நம்மளுக்கு பெருசாக இல்லை. அடுத்து எஃப்என்டோ ஃபியூச்சர் அண்ட் செக்யூரிட்டிஸ் இன் எஃப்என்டோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிராசிம் நிஃப்டிலையும் அவன் தான் ஃபஸ்ட் பிளேஸ், கிராசிம் இதுலேயும் செகண்ட், இதுலேயும் அதான். அடுத்து அல்ட்ராடெக் சிமெண்ட் இது நமக்கு இந்த செக்டார் வைஸ் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்து கோஃபோர்ஜ், இந்த 3 ஸ்டாக்கை தான் நம்ம முக்கியம் கொடுத்தது. அதுலேயும் கிராசிம்க்கும் கோஃபோர்ஜுக்கும் தான் நம்ம அதிகமாக கொடுத்துருந்தோம். ஆனால் கிராசிம் நம்ம முயற்சி பண்ணலை. கோஃபோர்ஜ் தான் நம்ம பார்த்தோம். என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸை நான் காட்ட விரும்பலை, பட் அது என்ன தாக்கம் கொடுத்தது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ கிராசிம் நான் பார்த்ததுமே நான் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா, இங்கே ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்ட்டுருக்கு. நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்துருவோம். அப்போ இது பார்த்தா இப்போ மந்த்லி லோ 2511 மந்த்லி லோ போயிருக்காங்க. அப்போ அங்கேருந்து மேலே வந்துட்டுருக்காங்க. மந்த்லி ஹைனா 2845. அப்போ ஒரு மந்த்லி ஹைக்கும் மந்த்லி லோவுக்கும் இன்பிட்வீனில் இருக்காங்க. இது ஒன்று. அதே வீக்லியில் பார்த்தா லாஸ்ட் வீக் இந்த வீக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது வீக்லி. அப்போ இந்த வீக்லியில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் வீக்கோட லோ 2511, லாஸ்ட் வீக்கோட ஹை அப்படின்னு பார்த்துட்டா 2600க்கு கீழே. அப்போ மார்க்கெட் லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலே இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இந்த பக்கம் தெரியுது. ஆனால் மந்த்லி ஹைக்கு கீழே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. அப்போ இது ஒரு பெர்ஃபார்மன்ஸாக அப்படின்னு கொடுக்குறவங்களா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் டவுட்ஃபுல். ஏன்னா இவங்க ஒரு டிராஃபிக் ஜோனுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு இடத்த டிராஃபிக் பாயிண்ட்டு தாண்டுறோம், அடுத்த ஒரு டிராஃபிக்கு தூரமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்பீடாக போவோம். அதே பக்கத்தில் ஒரு டிராஃபிக் பாயிண்ட்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டோம். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 2614, இன்றைக்கி 2710க்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ 2710 அப்போ மந்த்லி ஹைனா 2840. அப்போ மார்க்கெட் இது மட்டும் போகலாம். அடுத்து பார்த்தா அதை தாண்டிச்சுன்னா நமக்கு டிராஃபிக் ஜோன்ஸ் பாருங்கள், 2600க்கு அப்புறம் நமக்கு டிராஃபிக் ஜோன்ஸில் அது கேப் அப் ஆகிட்டாங்க. அடுத்து பாருங்கள் 2604, 2620, 2658, 2696. அப்போ இதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி நம்மளுக்கு ஓப்பன் ஆகிறோம், கேப் அப் ஓப்பன். அதை தாண்டினதுமே பாருங்கள் 2746, 2702, 2749, 2754 ஹிஸ்டாரிக்கில் ஒரு டிராஃபிக் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு தடுதல் அப்படிங்கும்போது இங்கே ஒரு மன நெருடல் இருந்தது. அதனால் நம்ம இது சூஸ் பண்ணல. ஆனால் ஒரு டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஆப்ஷனில் இந்த ரேட்டுக்கு இந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணால் அது என்ன விலை இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ அந்த விலைக்கு மேலே தான் இருந்தாங்க. அப்போ பெர்ஃபார்மராக தான் இருந்தாங்க. என்ன பிரச்சனைனா ஓப்பனுக்கு கீழேயே அதிக நேரம் இருந்துட்டாங்க. அப்போ ஓப்பனுக்கு கீழே இருந்ததுனால நான் இதை சூஸ் பண்ணவில்லை. ஓகே, அடுத்தது நம்ம கிராசிம் பார்த்தோம். அடுத்து கோஃபோர்ஜ். இந்த கோஃபோர்ஜோட உடனே நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு 1694 லோ நமக்கு இது ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அப்போ அதனால் 8699. அப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு ரீசண்டாக நேற்று 1805, அதுக்கப்புறம் 1783, 1792, 1730. அப்போ இன்றைக்கி 1817 அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேப் அப் தான். நேற்று க்ளோசிங் 1794. அப்போ கிட்டத்தட்ட இவங்கள ஒரு 2% ஒரு கேப் அப் இருந்தாங்க. ஓகே, இது அப்போ நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் ஸ்டாக்காகவே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அது போக இதில் என்னென்னா நமக்கு
இவங்க 1817க்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா நான் எந்த ஸ்ட்ரைக் எடுத்தாலும் சரி 1800 தேர்ந்தெடுத்தாலும் சரி 1900 தேர்ந்தெடுத்தாலும் சரி 1700 நான் தேர்ந்தெடுத்தாலும் இவங்க வந்து இந்த 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்கு கேப் அப்புக்கு என்ன ரேட்டுக்கு ஓப்பன் ஆவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்லேயும் நம்ம வந்துட்டு ஆப்ஷன் கிரிக்கோட கால்குலேஷனில் நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அதற்கு மேலே இருந்தால் நமக்கு என்ன, அதற்கு கீழே இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடச்சிரும். அப்போ அதோட ஃபார்முலா நம்ம பொருத்தி உடனே பார்ப்போம். இது வந்து நான் வரைபடத்தில் எல்லாம் பார்க்க மாட்டேன், ஒன்லி இது ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் தான். அப்போது நமக்கு வந்து பாருங்கள், கோஃபோர்ஜ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரே ஹைக்காக தான் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே இறங்கிட்டாங்க. நான் அதனால தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வந்துட்டு 9:15க்கு ஆரம்பித்து 9:30க்குள்ளே மேக்ஸிமம் முடிக்க ட்ரை பண்ணிவிடுவேன். 9:30க்கே போக மாட்டேன், 9:16 9:18க்கே முடிச்சிடுவேன். மேக்ஸிமம் ட்ரேடை முடிக்க முயற்சி பண்ணுவேன். ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி. சில நேரம் நம்ம வந்து நம்ம மனக்கட்டுப்பாடை இழந்தோம் அப்படின்னா அது 9:30 மட்டும் போகும். ஆனால் சில டைம் வந்துட்டு எனக்கு எவ்வளோ லாஸாக இருந்தாலும் சரி எவ்வளோ ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி 9:20க்குள்ளே மேக்ஸிமம் கவர் பண்ணிவிடுவேன். ஒரு மனித இயல்பு, சில டைம் மனசலசல பார்க்கலாம். ஆனால் ஒரு டிசிப்ளின் அப்படின்னா என்னுடைய இது வந்துட்டு இதுக்குள்ளே தான், அதுக்கு மேலே நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கப்புறம் டிகே மோடுக்கு வந்துடுவாங்க. அதனால் நான் வந்துட்டு அதிகமாக அதை சூஸ் பண்ணட்டேன். 9:20க்குள்ளேயே நம்மளுக்கு ஏற்றது என்ன, அதாவது அவங்க கொடுக்குற ப்ராஃபிட்டை நான் பார்க்க மாட்டேன், அவங்க கொடுக்குற டார்கெட்டை நான் வச்சுக்க மாட்டேன். என்னோட கேபிட்டலுக்கு என்ன ரிட்டர்ன்ஸோ அதை பார்ப்பேன். சிலர் வந்து அது தப்பு சொல்லலாம், அதே உங்களுக்கு இவ்வளோ மட்டும் போகணும்னு உங்களுக்கு தெரியுதில்ல, ஏன் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு கூட சொல்லலாம். என்னுடைய டிசிப்ளின் வந்து எனக்கு தேவை ப்ராஃபிட். அதனால் அவன் கொடுக்கக்கூடிய டார்கெட் வர நான் வெயிட் பண்ணவே மாட்டேன். நிறைய பேர் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ரன் பண்ணுவாங்க, நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸும் போட மாட்டேன். மேக்ஸிமம் நான் வந்துட்டு எனக்கு தேவை என்ன, எனக்கு என்ன ப்ராஃபிட்டோ அதை மட்டும் தான் நான் சூஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், 1900 கால் நேற்றைய க்ளோஸ் 11 ரூபா, இன்றைக்கி 53 ரூபா போயிருக்காங்க. இது ஃபுல்லாகவே பிடிக்க முடியும்னால நான் சொல்ல வரல, ஆனால் உங்களுக்கு வாய்ப்புகள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். 2000 கால் பாருங்கள், 3 ரூபாயிலிருந்து 20 ரூபா. 1800 கால் பாருங்கள், நமக்கு 41 ரூபா க்ளோஸ்டு, உங்களுக்கு அங்கிருந்து 114 ரூபா மூவ்மெண்ட் ஆகிருக்காங்க. அப்போ தாக்கங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது இங்கே பிடிச்சிக்கலாம், எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிது. அப்போ என்னை பொறுத்தவரை நான் நினைப்பேன், நமக்கு லாஸே ஆனாலும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற ஸ்டாக்ஸில் போய் லாஸ் ஏற்றுக்கலாமே தவிர வாய்ப்பே இல்லாதவனுக்கு போய் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய மந்த்ராவே. அதனால் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க கூட நான் சொல்லுவேன், லாஸே ஆனாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு தான் லாஸ் ஆகணும், அதுதான் பெருமை. ஏன்னா இவங்க தான் திருப்பி நம்மளுக்கு கொடுத்தாலும் இதே மாதிரி திருப்பி கொடுப்பாங்க, அதுதான் கான்செப்ட். ஓகே, நிஃப்டி பாருங்கள், நிஃப்டி டெக்னிக்கலாக பிரேக் அவுட், அதாவது 25,100 அப்படிங்கிறதும் 25,000க்கு மேலேயும் கூட கண்டினியூஸ் க்ளோஸிங் கிடைக்காம இப்போ நம்மளுக்கு கண்டினியூஸ் க்ளோஸும் கிடைக்கிறாங்க, 25,100க்கு மேலே இருக்காங்க. பட் ஆனால் கால் ஆப்ஷன்ஸ் பையருக்கு மட்டும்தான் அதோட வேதனை தெரியும். அதே சமயம் மார்க்கெட் ஓப்பன் அப்படிங்கிறதுக்கு நியர்பை ஹையே கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓப்பன்லேருந்து 3 ரூபா தான், நேற்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஹை. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. நேற்றும் மார்க்கெட் வந்துட்டு கேப் அப், இந்த அதாவது எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனால் நமக்கு கேப் அப்னு சொல்லுவோம், அது நேற்றைய ஹைக்கு மேலே தான் இன்றைய ஓப்பன். அப்போ இதுவும் கேப் அப். அப்போ இது கேப் அப் ஆனவங்க ஓப்பன் ஹை வைக்கலாமா? ஓப்பன் ஹைனா அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரைஸு அது தானே. அப்போ ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் குறைவு அப்படின்னு இங்கே தெரிஞ்சாச்சு. அப்போ என்ன அர்த்தம், ஓப்பன் டு லோவோட டிஸ்டன்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு. இது நார்மலாக தெரிஞ்சது தான். இதைத்தான் நம்ம வந்து லாஸ்ட்டு சாட்டர்டே வந்துட்டு நம்ம ஒரு வீடியோவும் கொடுத்துருந்தோம், ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணுறது ஓப்பன் கான்செப்டை வச்சு. அப்போ இந்த இடத்துல ஓப்பனுக்கு மேலே இல்லை அப்படிங்கும்போது கால் செல்லர் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்குவாங்க, கால் செல்லர் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்குவாங்க. ஏன்னா அவங்க பயப்படல. அதனால தான் நேற்று டைட்டிலே கொடுத்துருந்தேன், கால் செல்லர் பயந்தால். அப்போ கால் செல்லர் பயந்தால் மட்டும்தான் மார்க்கெட் என்னாகும், மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். இதை வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டோடது காலையிலேயே நான் கொடுத்த பதிவு. 25,100 வந்துட்டு நமக்கு ஏடிஎம்ஏன்னு நேற்று அங்கே தான் ஸ்பாட்டு க்ளோஸ் ஆனாங்க. 25,050 டு 25,150 ஒரு பேரல் லைன் கொடுத்துருந்தோம் காலையில். அடுத்து 25,224, இந்தோக்கு வந்து 25,010 அப்படின்னு கொடுத்துருந்தோம். இதுதான் நான் காலையில் கொடுத்துருந்த ப்ரீ ஓப்பனில், அதாவது காலையில் வீடியோ வந்து இப்போ பெய்டு மெம்பர்ஸ்க்காக மாற்றப்பட்டுள்ளது. அதனால் வந்துட்டு பே பண்ணுறவங்க மட்டும் அதை பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள், மார்க்கெட்
வந்துட்டு இந்த பேரல் ஜோன் என்ன கொடுத்துருந்தோமோ அதற்குள்ளே தான் மார்க்கெட் இருந்திருக்காங்க. ஆனால் அதற்கு மேலே தான் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் ஓப்பன் ஆனதுமே அந்த பேரல் லைனுக்குள்ளே வந்துட்டாங்க. திருப்பி கீழே போனவங்க அந்த பேரல் லைன்லேயே தான் திரும்பி இருக்கிறாங்க. இது எதுவுமே நான் வந்துட்டு டெக்னிக்கல், அதாவது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கே இது பண்ண கிடையாது. இது முழுக்க முழுக்க ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம கால்குலேட் பண்ணுறது. இது அடுத்து நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ். நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் பாருங்கள், நம்ம கொடுத்துருக்கிற பேரல் லைனுக்குள்ளேயே தான் இருந்திருக்கிறாங்க. அடுத்து 2500 காலுக்கு நம்ம கொடுத்தது. இன்றைக்கி பேரல் லைன் நம்ம கொடுத்துருந்தோம். பேஸ் லைன் 135, அதுக்கப்புறம் பேரல் லைன் கொடுத்துருந்தோம். அந்த பேரல் லைனை 2 பேருமே தரல, கால் புட் தாண்டலை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நேற்றையிலோ 130 அந்த ரேஞ்சுக்கு கீழே தான் இன்றைக்கி ட்ரேடும் நடந்துகிட்டே இருந்தாங்க. அடுத்தது 100 புட், 25 புட், அதுவும் பார்த்திங்கன்னா பேரல் லைனுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகலை. நேற்றைய லோக்கு கீழே தான் இன்றைக்கி அவங்க ஃபுல்லாக ட்ரேட் நடந்துகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சமயத்தில் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணலாம்னு இந்த சைடு வேக்குள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, நம்மளை ஓவர் ட்ரேட் பண்ண வச்சுடும். மார்க்கெட் மூவ்மெண்ட் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எமோஷன்ஸில் ஆப்ஷன்ஸ் பையர்ஸாக பெரிய தப்பு பண்ணுவோம். அதனால் இந்த மாதிரி இடத்துல ட்ரேடே பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, ட்ரேட் எடுத்ததுலேருந்து ஆப்ஷன் பையரை பொறுத்தவரை ஒரு 5 நிமிஷம் டு ஒரு 15 நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்கின ரேட்டை திருப்பியே பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த 15 நிமிஷத்தில் நடக்கலை அப்படின்னா அது அதிகபட்சம் நீங்கள் எத்தனை நேரம்னாலும் உட்காந்து பாருங்கள். கடைசியில் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வந்திருக்கீங்களா லாஸில் வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத ஃபீட்பேக்கை இங்கே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க, ஆப்ஷன் பையர் எடுக்கிறீங்க, ஒரு 5 to 15 மினிட்ஸ் நீங்கள் வாங்கின ரேட்டை அதுக்கப்புறம் பார்க்கல, அதுக்கப்புறம் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னவா இருந்தது அப்படின்னு உங்களுடைய இதை கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ண முடியும் மார்க்கெட்டை பொறுத்தவரை. இங்கே 25100 புட் ஆப்ஷன் அண்ட் கால் ஆப்ஷன், இது ஒரு ஸ்ட்ராடல் அண்ட் இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜாக எடுத்துக்கலாம். அப்போ 2500 மிக முக்கியமாக இருக்க போது. மார்க்கெட் 2500க்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்கன்னா மெதுவாக ஸ்லோவாக இறங்குவாங்க. இதே 25100க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் மேல் நோக்கி ஸ்பீடாக போகிறக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ 2500 கால், 200 கால், 150 கால் எல்லாமே நமக்கு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து மார்க்கெட்டில் எஸ்டர்டே ஹை ஆர் எஸ்டர்டே லோ அதை தாண்டி ட்ரேட் நடக்கணும். இந்த 2 நாளாக ட்ரேடு பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஹை லோக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய குறிப்புகள். இதுதான் லவ் லெட்டராக நீங்கள் எழுதணும். இப்போ நேற்றைய ஹை லோ இது தான். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரேடு நடந்துட்டு ஃபுல்லாக அந்த ஹை லோவுக்கு இன்பிட்வீனில் தான் நடந்திருக்காங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு இது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டும். 2500க்கு மார்க்கெட் வந்துட்டு இன்றைய க்ளோசிங் செட்டில்மெண்ட் வரல, இருந்தாலும் நமக்கு வந்துட்டு கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 20 நாள் இருக்கலாம். 25,080 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு க்ளோசிங். ஆனால் செட்டில்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு லோ ஹை டேட்டா வச்சு மட்டும் நான் எடுத்துட்டேன். 24,953, 25,136, மணிக்கணும் 25,036, நான் தப்பாக டைப் பண்ணிட்டேன், திருத்தி கொள்ளவும். 25,036, 25,100, 25,175, 25,261, இதுதான் நமக்கு வந்துட்டு இப்போதைக்கு இருக்கக்கூடிய லெவல்ஸ். இந்த ஆப்ஷன் செயினை நிறைய பேர் பார்க்க முற்படணும். அதனால் இந்த சனிக்கிழமை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு காணொளி போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். அது உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். ஓடிஎம் ஆப்ஷன் யாருடையது, யாருடைய ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அதை ஒரு விளக்கமாக பார்க்கணும். இங்கே ஆப்ஷன் செயின் எப்படி இயங்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தன்னால் அமையும். இங்கே வந்து அப்படி இல்லை. நம்ம வந்துட்டு இது ஒரு போட்டியாளர்களை பார்க்குறோம், ஆனால் இது எப்படி இயங்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமல் இருக்கிறோம். அதனால் இதை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா, இது எக்ஸ்பைரி பாயிண்ட் ஆஃப் வியூட புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு வரமாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.